கர்நாடக மாநிலத்தில் தமிழர்களுக்கும் தமிழக வாகனங்களுக்கும் நிலவும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அங்கிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கும் இடையிலான வாகன போக்குவரத்து குறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த பதற்றமான சூழல்ல தினசரி கர்நாடக மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வரும் காய்கறி சரக்கு வாகனங்கள் இன்னைக்கும் வந்துச்சா? தற்போதைய நிலை என்ன? அதாவது சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலிருந்து லாரிகள் மூலமாக காய்கறிகள் தினந்தோறும் எடுத்து வரப்படுகிறது. இந்நிலையில் காவிரி விவகாரத்தினால கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய லாரிகள் கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரிகள் மட்டும்தான் தற்போது வந்துகிட்டு இருக்கு. எப்பொழுதும் கர்நாடக மாநிலத்திலிருந்து 70 லாரிகளில் காய்கறிகள் எடுத்து வரப்படும். இந்நிலையில் 70-75 லாரிகளில் வரும். இந்நிலையில் இப்பொழுது 65 லாரிகள் அளவுக்கு வந்திருப்பதாக, குறிப்பாக பீன்ஸ், பீட்ரூட், கேரட் போன்ற காய்கறிகள் தான் ஆங்கில காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த காய்கறிகள் மட்டும்தான் கர்நாடகத்திலிருந்து பெரும்பாலும் எடுத்து வரப்படுவதாக, அந்த காய்கறிகள் வரத்து அதாவது கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரிகள் மட்டுமே வந்திருப்பதாகவும், தமிழக பதிவு எண் கொண்ட லாரிகள் அங்கே தாக்கப்படுவதனாலையும் அங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு தமிழக பதிவு எண் கொண்ட லாரிகள் காய்கறிகள் எதுவும் எடுத்துகிட்டு வரப்படலை. கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரிகள் இருந்து மட்டும் காய்கறிகள் வரத்து இருக்குது. வரத்து நல்லா இருக்கிறதாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு இந்த இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரகுவரன், இதைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் பேருந்துகளின் நிலை என்ன? அங்கிருந்து இங்கு வர வேண்டிய பேருந்துகளின் நிலை என்ன? அதாவது நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் இருக்கோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு வாரமாகவே இந்த பேருந்து இயக்கத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம இப்போ பார்க்கலாம், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக போக்குவரத்து கழகத்தினுடைய அலுவலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்நாடக போக்குவரத்து அலுவலகமும் தற்போது மூடப்பட்டிருக்கு. மேலும் தினமும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு 90 பேருந்துகள் இயக்கப்படும். இந்த பேருந்துகளில் தமிழக அரசு பேருந்து, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 50 பேருந்துகளும், பெங்களூரு கர்நாடக அரசு போக்குவரத்தின் கழகம் மூலமாக 40 பேருந்துகளும் தினந்தோறும் இயக்கப்பட்டு இருக்கு. இந்நிலையில் தமிழகத்திலிருந்து இயக்கக்கூடிய 50 பேருந்துகள் இப்போ இயக்கப்பட்டு இருக்கு. ஆனால் கர்நாடக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய 40 பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படாத நிலை தான் இருக்கு. இந்த கர்நாடக அரசுக்கு சொந்தமான 40 பேருந்துகள் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த 40 பேருந்துகளுக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பேருந்துகளை சுற்றி 40 பேருந்துகளும் ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பேருந்துகளை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் காவல்துறை அதிகாரிகள் 30க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்துகளுக்காக மட்டுமே 30க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்துல பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்தை பார்க்கலாம். அந்த பேருந்துகள் கர்நாடக பதிவு எண் கொண்ட கர்நாடக அரசுக்கு சொந்தமான 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரத்திகா, ரகுவரன், இது சம்பந்தமா பயணிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க? அவங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க? அதாவது கடந்த ஒரு வாரமாகவே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருப்பதனால கர்நாடக பதிவின் கொண்ட பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த பேருந்துகள் தற்போது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கு. ஆனால் தமிழக அரசு பேருந்துகள் ஓசூர் வரைக்கும், அதாவது ஓசூர் கர்நாடக எல்லைப்புறங்கள் வரைக்கும் இயக்கப்பட்டு இருக்கு. பெரும்பாலும் பயணிகள் இந்த போராட்டம் ஒரு வார காலமாகவே நடைபெற்று இருப்பதாலும், போக்குவரத்து தடைபட்டு இருப்பதாலும் பயணிகள் இங்கே யாருமே இல்லை. ஆனால் எல்லையோரங்கள் வரைக்கும் இயக்கக்கூடிய பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் இயக்கக்கூடிய பேருந்துகள் மட்டும் தற்போது இயக்கப்பட்டு இருக்கு. மணிமாறன்.